This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பாம்புக்கு லிப்கிஸ் கொடுத்த போதை விவசாயி நாக்கிலேயே கடித்ததால் ஏற்பட்ட சோகம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பு புகுந்துள்ளது. உள்ளூர் விவசாயி ஒருவர் சென்று அந்த பாம்பை மீட்டுள்ளார். உடனடியாக அதை காட்டுக்குள் விடாமல் அவர் போதையில் பாம்பை கழுத்தில் போட்டு முத்தம் கொடுக்க முயற்சி செய்தார். அப்பொழுது அவரின் நாக்கை பாம்பு கடித்து காரணத்தால் தற்பொழுது அந்த நபர் உயிருக்கு போராடி வருகிறார். பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி. வீடுகளிலும் விவசாய நிலங்களிலும் அவ்வப்போது பாம்பு வருவது வழக்கம்தான். அப்படி பாம்புகள் வரும்பொழுது பாம்பு பிடி வீரர்களுக்கோ தீயணைப்புத்துறை அல்லது வனத்துறைக்கோ தகவல் கொடுத்து பாம்பை பிடிப்பார்கள். சில மக்கள் அவர்களாகவே பாம்புகளை பிடிப்பது அல்லது அடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். சமீப காலமாக பாம்புகளை பிடிக்கும்போது அதனுடன் ஃபோட்டோ மற்றும் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை சிலர் வாடிக்கையாக வைத்துள்ளனர். பாம்புகளுடன் விதவிதமாக போஸ் எடுத்து தங்களை வீர தீர சூரர்களாக காட்டிக்கொள்வதற்காக சாகசம் செய்து வருகிறார்கள். இதனால் பாம்புகள் கடித்து உயிரிழக்கும் நிலையும் ஏற்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹபத்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜிதேந்திர குமார். இந்த கிராமத்தில் குடியிருக்கும் பகுதியில் பாம்பு வந்ததால் அதை மீட்பதற்கு ஜிதேந்திர குமாரை அழைப்பது வழக்கம். அப்படி கடந்த வெள்ளிக்கிழமை குடியிருப்பு பகுதிக்குள் ஒரு விஷப்பாம்பு நுழைந்ததாக தகவல் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் ஜிதேந்திர குமார் சமீப இடத்திற்கு சென்று பாம்பையும் மீட்டுவிட்டார். ஜிதேந்திர குமாரும் பாம்புகளை மீட்கும் போதே போட்டோ மற்றும் ரீல்ஸ்க்காக சாகசம் செய்து வருகிறார். அன்றைய தினம் பாம்பை பிடித்துவிட்டு அதை உடனடியாக காட்டு பகுதிக்குள் விடவில்லை. ஊர் மக்கள் சுற்றி இருந்ததால் அவர்கள் முன்பு சாகசம் காட்டியுள்ளார். பாம்பை கழுத்தில் போட்டு அதன் தலைப்பகுதியை கையில் பிடித்து சாகசம் செய்துள்ளார். அங்கிருந்த மக்களும் ஆரவாரம் செய்ய ஜிதேந்திரனின் தொடர்ந்து சாகசம் செய்துள்ளார். அப்பொழுது அவர் மது போதையில் இருந்துள்ளார். மேலும் ஒரு கையில் சிகரெட் புகைத்தபடி மற்றொரு கையில் பாம்பை கையாண்டுள்ளார். போதையில் தன்னிலை மறந்த பாம்புடன் சாகசத்தில் ஈடுபட்டிருந்தார். அங்கிருந்த மக்கள் வீடியோவும் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர் பாம்புக்கு முத்தம் கொடுக்க முயற்சி செய்தார். அப்பொழுது அவர் பாம்பிடம் நாக்கை நீட்டவே திடீரென்று பாம்பு நாக்கில் கடித்து விட்டது. அதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பயத்தில் அவர் உடனே பாம்பை கீழே போட பாம்பு அருகில் உள்ள புதருக்குள் சென்று விட்டது. ஆனால் பாம்பு கடித்தவுடன் ஜிதேந்திரனின் உடல்நிலை மோசமடைந்து உடனடியாக அவர் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு முதலுதவி செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு விவசாயி உயிருக்கு மிகவும் ஆபத்தான நிலையில் ஐசியூ வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. போதையில் தன்னிலை மறந்து ரீல்ஸ் மோகத்தில் மூழ்கியதில் விவசாயி ஒரு உயிருக்கு போராடுவது உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.